அதாவது உண்ணக்கூடியவங்க கையேந்தி தங்களுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக கையேந்துவாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் வந்து பிக்ஷுக். ஸோ இந்த கவிதா கா சாராंश लिखिए. கவி பரிச்சயம். ஃபர்ஸ்ட் கவிஞரை பற்றின ஒரு அறிமுகம். இஸ் கவிதா கே லேखक சூரியகாந்த் திரிபாठी निराला है. இந்த கவிதையை எழுதின லேखक எழுத்தாளர் சூரியகாந்த் திரிபாठी निराला. आपका जन्म सन 1896 में हुआ. அவர் 1896ஆம் ஆண்டு பிறந்தார். நிராலா ஆப்கா சார்த்தக் நாம் ஹே. நிராலா அப்படின்றது அவருக்கான சார்த்தக் அப்படின்னா ஒரு மீனிங்ஃபுல்லான பெயராக இருந்தது. ஆப்கி பிரதிபா பகுமுகி ஹே. அவருடைய திறமை பிரதிபா அப்படின்னா திறமை, அவருடைய டேலண்ட் அப்படின்றது பகுமுகி அப்படின்னா பன்முகத்தன்மை திறமை கொண்ட ஒரு மனிதராக இருந்தார். ஒரு சிலர் வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து டேலண்டாக இருக்காங்க, திறமையாக இருக்காங்க, எல்லா விஷயமே வந்து அவங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்து திறம்பட செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பன்முக திறமை கொண்ட ஒரு மனிதராக அவர் இருந்தார். ஆப்னே நயே சந்திக்கி சிருஷ்டிகி. அவர் வந்து இந்த மாதிரி போயம் எழுதக்கூடிய விதங்களில் அவருடைய அந்த எழுத்துக்கள்லேயே வந்து ஒரு புதுவிதமான அந்த சந்து அந்த அவர் எழுதக்கூடிய அந்த ஸ்டைலே வந்து புதுவிதமான ஒரு விஷயத்தை வந்து அவர் உருவாக்கினார். आपको हिंदी में मुक्त छंद के जन्मदाता मानते हैं. आप बंगला, संस्कृत और अंग्रेजी साहित्य के अच्छे ज्ञाता हैं. அவர் வந்து பெங்காலி, சம்ஸ்கிருதம், அங்கிரேசி இது எல்லா மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், சாகித்யம் அப்படின்னா இலக்கியம், அது எல்லாத்துலேயுமே வந்து அச்சே ஞாத்தாக நல்ல ஒரு ஞானம் உள்ளவராக அவர் இருந்தார். आपने परिमल, अनामिका, गीतिका आदि अनेक रचनाएं की. அவர் வந்து பரிமல், அனாமிகா, கீதிகா போன்ற நிறைய படைப்புகளை படைத்திருக்கிறார். ரச்சனாயே அப்படின்னா படைப்புகள். आप சுவாமி விவேகானந்த் கே விசாரோं से प्रभावित हैं. அவர் வந்து சுவாமி விவேகானந்த அவர்களுடைய அந்த கொள்கை, அவருடைய அந்த கருத்துக்களில் வந்து ஈர்க்கப்பட்டிருந்தார். பிரபாவித்து ஹேங். அடுத்து இந்த போயம்னுடைய சாராம்சம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுக்கிற லெசன் வந்து உங்களுக்கு புரிகிற விதமாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன, நான் எடுக்கிற விதம் உங்களுக்கு புரியுதா, பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, இப்போ இதனுடைய சாராம்சம் பார்க்கலாம். इस कविता में कवि भिखारियों की दयनीय दशा का वर्णन करते हैं. இந்த கவிதையில் வந்து கவிஞர் பிகாரியும் அப்படின்னா அதான் பிச்சை எடுத்து உண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்களுடைய தயனீய அப்படின்னா அவங்களுடைய இரக்கம் நிறைந்த அந்த வாழ்க்கை, அவங்களுடைய அந்த நிலைமை வந்து எப்படி இருக்குது, தஷானா நிலைமை, அவங்களுடைய வாழ்க்கை அதனுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றதை வர்ணன் கர்த்தேஹே வர்ணித்து இருக்கிறார். कवि की दृष्टि में एक भिक्षुक पढ़ता है, वह भिक्षुक अपने दुखों के बारे में सोचते हुए पछताते हुए आता है. कवि की दृष्टि, கவிஞரினுடைய பார்வையில் ஏக் பிக்ஷுக் ஒரு பிக்ஷுக் வந்து படுறாரு. வஹ் பிக்ஷுக் அப்னே துக்கோம் கே பாரேமே அந்த பிச்சை எடுக்கக்கூடிய அவர் வந்து அவங்க தன்னுடைய துக்கத்தை அப்னே துக்கோம் கே பாரேமே தன்னுடைய துக்கத்தை நினைத்து கொண்டே சோச்தே ஹுயே நினைத்து கொண்டே பச்தாத்தே ஹுயே அப்படின்னா கவலையோட வந்து வரான். வஹ் இத்னா கம்ஜோர் है कि उसकी पीठ और पेट दोनों एक ही समतल में हैं. வகி இத்தனா கம்சோர் அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வீக்காக இருக்காங்க. கம்சோர் அப்படின்னா வீக்காக இருக்காங்க அப்படின்னா உஸ்கி பீட் அவுர் பேட் அவங்களுடைய பீட்டுன்னா முதுகு, பேட்டுன்னா வயிறு. ஸோ அவங்களுடைய அந்த முதுகும் வயிறும் ரெண்டும் ஒரே போல் இருக்குது, அந்தளவுக்கு அவங்க ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ ஏகுஹி சமத்தல் ஹை ஒரே அளவுக்கு இருக்குது, ஒரே மாதிரி தெரியுது. இசுசே பத்தா சல்தா ஹை கி வஹ் பஹு தினோ சே பூக்கா ஹை. இதுலேருந்து பத்தா சல்தாகை தெரிய வருது என்னன்னா பஹு தினோ சே அவன் வந்து நிறைய நாட்களாக பூக்கா அப்படின்னா பசியோடு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. வஹு லக்கூட்டியா டேக்தே ஹுயே சல்தாகை அவன் வந்து லக்கூட்டியானா கைத்தடி, கையில் ஒரு குச்சி வச்சுட்டு நடப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கையில் ஒரு கைத்தடியை வைத்துக்கொண்டு நடக்கிறான். उसकी हालत का वर्णन कवि इस प्रकार करते हैं. मुट्ठी भर के दाने पाकर अपनी भूख मिटाने के लिए वह भीख मांगता है. उसकी हालत का वर्णन அவங்களுடைய நிலைமை, ஹாலத்துனா அவங்களுடைய அந்த நிலைமையை பற்றி வர்ணிக்கும் போது கவிஞர் வந்து இஸ் பிரகார் கர்த்தேங்க இந்த மாதிரி சொல்கிறார். என்னன்னா முட்டி பர் கே தானே அப்படின்னா முட்டினா அந்த கையளவு, பர் அப்படின்னா
நிறைய கையளவு நிறையக்கூடிய அந்த தானியத்தை, அதாவது அந்த பசிக்கு அவங்க வந்து அந்த ஒரு கையளவு அந்த சாப்பாடை வந்து பெறுவதற்கு அப்னி பூக் மிட்டானி பெற்று தன்னுடைய பசியை மிட்டானே அப்படின்னா போக்கிக் கொள்வதற்கு வஹ் பீக் மாங்தாக அவங்க பிச்சை எடுக்கிறாங்க. உஸ்கே பாஸ் ஃபட்டி புராணி ஜோலி ஹே, அவங்க கிட்ட வந்து ஃபட்டி புராணி அப்படின்னா ஒரு கிழிந்து போன ஒரு பை இருக்கு. அவர் உசிமே பிக்ஷா பிராப்த் கர்த்தாகை, அவங்க அதில் தான் வந்து பிச்சை எடுக்கிறாங்க அதை நீட்டி. अपने जीवन के बारे में सोचते हुए पछताते हुए वक़्त आता है. ஸோ இதை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஜீவன் கே பாரேமே, வாழ்க்கையை பற்றி நினைத்து கொண்டு அந்த கவலையோட வந்து வராங்க. வஹு அகேலா நஹி, அவன் தனியாக இல்லை, அகேலானா தனியாக, ஸோ அவங்க தனியாக இல்லை. லேக்கின் ஆனால் உஸ்கே சாத் தோ பச்சே ஹே, அவங்களோட அவங்களுடைய குழந்தைகளும் வராங்க. वे बच्चे भी उसके साथ दोनों हाथ फैलाए भीख मांगते आते हैं. वे बच्चे भी அந்த குழந்தைகளும் கூட உஸ்கே சாத் அவனோட தோனோ ஹாத் ஃபைலாயே அப்படின்னா இரண்டு கைகளையும் நீட்டிக்கொண்டு, ஃபைலாயேனா நீட்டிக்கொண்டு, பீக் மாங்தே ஆத்தேஹே ரெண்டு கையை நீட்டி அவங்களும் சேர்ந்து பிச்சை எடுத்துட்டு தான் வராங்க. இது சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. बेचारे इतने भूखे हैं कि बाएं हाथ से अपने पेट को मलते हुए और दाएं हाथ को पसराते हुए आते हैं. बेचारे इतने भूखे हैं, அந்த ரொம்ப இன்னோசென்ட்டான அந்த ரொம்ப பாவமான அந்த குழந்தைகள் வந்து பாயே ஹாத்து சே தன்னுடைய இடது கையால் வந்து அப்பனே பேட்டுக்கோ மல்தே ஹே தன்னுடைய வயிற்றை வந்து மல்தே அப்படின்னா தடவிக்கொண்டு, அவர் தாயே ஹாத்துக்கோ தங்களுடைய வலது கையால் பசாரத்தை ஹுயே ஆத்தே அப்படின்னா ஒரு கையில் வந்து வயிற்றை தடவிக்கிட்டு, ஏன்னா அந்த பசியின் காரணமாக வயிற்றை தடவிக்கிட்டு, இன்னொரு கையில் வந்து கையை நீட்டிட்டு காசுக்காக அந்த பிச்சை எடுத்துகிட்டு அந்த குழந்தைங்க வராங்க. யஹ் திருஷ்ய அத்தியந்த் தயாபூர்ண ஹை, இந்த காட்சி வந்து மிகவும் வந்து ஒரு நமக்கு பார்க்கும்போதே ஒரு இரக்கமாக, ஒரு கருணை அந்த மாதிரி ஒரு ஒரு மனசில் தோணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நான் இது வந்து இதுக்காக சொல்லலை, மேக்ஸிமம் எப்பவுமே வந்து யார் வந்து கேட்டாலும் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சதை போடுவேன். ஆனால் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களோடன்னு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா நான் எப்பவுமே வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ குழந்தைக்காகவாது பிஸ்கட்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துருவோம். ஒரு தடவை அப்படி தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு இந்த மாதிரி அப்படியே நாடோடிகள் மாதிரி சுற்றுவாங்க இல்லையா, அந்த குழந்தைங்கள் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த நியூ இயர் அப்போ தான் என்னால் முடிஞ்சது ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஓரமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் போய் ஒரு 3 குழந்தைங்க இருந்தாங்கன்னு சொல்லி பிஸ்கட் பேக்கெட் வாங்கிட்டு போனேன். அக்கா ஒரு குழந்தைக்கு கொடுத்தோன்னே, அக்கா எனக்குக்கா, அக்கா எனக்குக்கா அப்படின்னு கேட்டாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அந்த குழந்தைங்க. ஆக்சுவலாக நியூ இயர் அன்னைக்கு நான் கொஞ்சம் வேறு ஒரு இதில் இருந்தேன். ஆனால் வந்து அந்த குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷமானோடனே, அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பார்த்த உடனேயுமே அந்த குழந்தைங்க எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பிரித்து சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். भूखे के कारण उनके होंठ सूख जाते हैं. அந்த பசியின் காரணமாக அவங்களுடைய ஹோண்ட் அப்படின்னா உதடுகள் வந்து என்ன சொல்கிறது, உலர்ந்து போயிருந்தது, வறண்டு போயிருந்தது. ரொம்ப பசியோடவோ தண்ணி அந்த மாதிரி குடிக்காமையோ இல்லை பசியோடு இருக்கும்போது அவங்களுடைய உதடு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், நம்ம பார்த்தவங்களுக்கு தெரியும். वे आंसुओं के घूंट पीकर अपनी प्यास बुझा लेते हैं. அவங்க ஆசுவோं के घूंट पीकर அவங்க வந்து அவங்களுடைய அந்த கண்ணீரை வந்து அவங்க அந்த கண்ணீர் வருது இல்லையா, ஸோ அந்த கண்ணீரை வந்து பீக்கர் குடிச்சு அப்பனி பியாஸ் தன்னுடைய தாகத்தை புஜா லேத்தே ஹே தீர்த்து கொள்கிறாங்க. அகர் கஹி சடக் பர் जूठे पत्ते देखते तो उनको चाव से लेकर चाटते हैं. अगर कहीं सड़क पर அதோட அவங்க வந்து கஹி அப்படின்னா எங்கேயாவது அந்த தெருவில், சடக் அப்படின்னா தெருவில் வந்து ஜூட்டே பத்தே அப்படின்னா அந்த சாப்பிட்ட எச்சி எல்லாம் இருக்கும் இல்லையா, தேக்தேத்தோ அதை பார்த்தா உன்கோ சாவ்சே அதை வந்து எடுத்து அவங்க அதை என்ன சொல்கிறது, அதை நக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க அதில் வந்து
சாப்பாடு வந்து அதில இருக்கிறத வந்து அவங்க சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு அதில ஒட்டிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இத வந்து அவங்க எடுத்து எடுக்குறாங்க அதுக்காக. ऐसा करते समय वहाँ खड़े कुत्ते से बचाकर उस जूठे पत्ते को चाटना पड़ता है. ஐஸ கர்த்தே சமயம் அந்த மாரி செய்யும்போது, வஹா கடே குத்தே அங்க நின்டுட்டுருக்கிற குத்தே நாய்க்கிட்ட இருந்து தப்பிச்சு, அ அந்த நாய்க்கிட்ட இருந்து அந்த தப்பிச்ச அந்த இலைய எடுத்து, அவங்க வந்து அந்த மாதிரி லிக் பண்ணி சாப்பிடுறாங்க. அந்த அதில இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்ட. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பசியா இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சில பேர் வேணும்னே அந்த மாரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு இல்ல, நமக்கு பார்த்தாலே தெரியும் முடியாம இருக்காங்க அப்படின்னு. முக்கியமா இந்த மாரி குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து முடியாதவங்களுக்கு நம்மனால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியே பண்ணலாம். इस तरह भिखारी की दयनीय दशा का वर्णन कवि ने किया है. ஸோ இந்த மாதிரி கவி வந்து அந்த பிக்காரியினுடைய அந்த ஒரு இரக்கபூர்வமான அந்த கருணை நிறைந்த அவங்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த நிலைமையை வந்து கவிஞர் வர்ணித்து இருக்கிறார். ஓகே, இப்போ இதனுடைய पद्यांश का भाव அதாவது ईआरसी. निम्नलिखित पद्यांश का भाव स्पष्ट कीजिए. இது எது வந்திருக்கு? भूख से सूख ओंठ जब जाते दाता भाग्य विधाता से क्या पाते घूंट आंसुओं के पीकर रह जाते चाट रहे हैं झूठी पतल कभी सड़क पर खड़े हुए और झपट लेने को उनसे कुत्ते भी हैं